சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய வளர்ச்சியாக இந்தியா அமெரிக்காவிலிருந்து உலகின் மிக ஆபத்தான ட்ரோனை பெற்றுள்ளது. இந்த பெறுதல் இந்தியாவின் இராணுவ திறன்களில் ஒரு முக்கிய மைல் கல்லாகும். இதன் மூலமாக அதன் மாஸ்டர் தந்திர குரல் உயரும். இந்த ட்ரோன் என்பது MQ-9B ரீப்பர். இது ஒரு உயர் தொழில்நுட்பமான பேயாலிச் விமானமாகும். இது அதன் மேம்பட்ட கண்காணிப்பு, சோதனை மற்றும் போராட்ட திறன்களுக்கு பெயர் பெற்றது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு ஆயுதக் கிடங்கை மட்டுமே பலப்படுத்துவதல்ல, அதே சமயம் ஒரு நிலைவிலக்கமில்லா அரசியல் சூழலில் இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துகின்றது. MQ-9B ரீப்பர் ஒரு மேலோட்டம். MQ-9B ரீப்பர் பொதுவாக பிரிடேட்டர் B என அழைக்கப்படுகிறது. முதல் MQ-1 பிரிடேட்டரின் வளர்ச்சியாகும். ஜெனரல் அட்டாமிக்ஸ் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட ரீப்பர் உலகின் பல்வேறு போராட்டப் பகுதிகளில் அமெரிக்க இராணுவத்தால் விரிவாக பயன்படுத்தப்படும் ஒரு சவால் மிகுந்த ட்ரோனாகும். இது தனது நீடித்த நிலை, உயர்ந்த உயரமிக்க திறன்கள் மற்றும் பலதரப்பட்ட பாரமாகும். இதனால் இது இன்றைய இயக்கத்திலுள்ள மிக சிக்கலான UAVகளில் ஒன்றாகும். முக்கிய அம்சங்கள் மற்றும் திறன்கள். 1. MQ-9B ரீப்பர் 40 மணி நேரத்திற்கு மேல் நீடிப்பு கொண்டுள்ளது. இது நீண்ட திட்டங்களுக்கு தானம் நிரப்ப தேவையில்லை. இதன் செயல்பாட்டு வீச்சு 1850 கிலோமீட்டருக்கும் மேல் செல்கிறது. இதனால் இது நீண்ட தூர கண்காணிப்பு மற்றும் தாக்குதல்களுக்கு சரியானது ஆகும். இந்த ரீப்பர் பலவிதமான பாரக்கூற்றுகளை எடுத்துச் செல்ல முடியும். இதில் துல்லியமான கையேட்டு குண்டுகள், ஏர்லாக்கால் கையேட்டு குண்டுகள் மற்றும் லேசர் கையேட்டு குண்டுகள் அடங்கும். இந்த பல்திறனும் இது கண்காணிப்பு மற்றும் போராட்ட செயல்பாடுகளை சமசமமாக செயலாற்றுவதற்கு அனுமதிக்கின்றது. மேம்பட்ட சென்சார்கள் கொண்டது. இதில் மல்டி ஸ்பெக்ட்ரல் டார்கெட்டிங் சிஸ்டம்ஸ் மற்றும் உயர்திரு வினா கேமராக்கள் அடங்கும். ரீப்பர் உளவியல், கண்காணிப்பு மற்றும் சோதனை ISR திட்டங்களில் சிறந்தது. இது நேரடியான படங்களை மற்றும் தரவுகளை வழங்க முடியும். இதனால் நிலை உணர்வு மற்றும் தீர்மானம் எடுக்கும் திறனை அதிகரிக்கின்றது. இந்தியாவின் குரல்வியல் விளைவுகள். MQ-9B ரீப்பர் பெறுதல் இந்தியாவிற்கு ஆழமான குரல்வியல் விளைவுகள் கொண்டது. ஒரு பலவிதமான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்கின்ற நாடாக, எல்லை போக்குவரத்து தீவிரவாதம் முதல் பிராந்திய தகராறு வரை, ரீப்பர் இந்தியாவின் ஆபத்துகளை எவ்விதத்திலும் கண்காணித்து மற்றும் எதிர்கொண்டு திறன் அதிகரிக்கின்றது. எல்லை பாதுகாப்பில் அதிகரிப்பு. பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் இந்தியாவின் விரிவான மற்றும் பல்சார்ந்த எல்லைகள் தொடர்ச்சியான விழிப்புணர்வு தேவையாகும். ரீப்பரின் நீடிப்பு மற்றும் உயர்ந்த உயரமிக்க கண்காணிப்பு திறன்கள் எல்லை பகுதிகளை தொடர்ச்சியான கண்காணிப்பு செய்ய அனுமதிக்கின்றது. பொதுவாக அனுமதி மற்றும் தீவிரவாத செயல்பாடுகளை கண்டறியவும் தடுப்பதற்கும் உதவுகின்றது. கடல் கண்காணிப்பு. இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் குரல்வியல் நிலையை உணர்ந்து கடல் பாதுகாப்பு ஒரு முக்கிய கவலைப்படுத்தும் விஷயமாகும். ரீப்பரின் அதிக கடல் பகுதிகளை இயக்கும் திறன், இதன் பயன்படுத்து பொருட்டு திசை குறிப்பிட்ட பாதைகளை கண்காணிக்க, சந்தேகப்பட்ட திசைகளை கண்டறிக்க மற்றும் இந்தியாவின் கடல் விருப்பங்களை பாதுகாக்க மிகவும் முக்கியமாகின்றது. தீவிரவாத எதிர்ப்பு செயல்பாடுகள். இந்தியா நீண்ட நாட்களாக தீவிரவாத செயல்பாடுகளின் இலக்காக உள்ளது, உள்நாட்டில் மற்றும் அதன் எல்லைகளிலிருந்தும். ரீப்பரின் துல்லியமான தாக்குதல்கள் திறன்கள் இந்தியாவிற்கு உயர்தரமான தீவிரவாத இலக்குகளை நம்பிக்கையுடன் அழிக்கவும், குறைவான உடனடி சேதத்துடன் தீவிரவாத குழுக்களை அழிக்கவும் ஒரு வலுவான கருவியாக வழங்குகின்றது. MQ-9B ரீப்பரின் இணைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு படைத்தல்கள் அளவுக்கெற்றிணையாக செய்யப்பட்டு மற்றும் இடமிருந்து இயக்கப்படுகின்ற வான் மற்றும் நில புலன்களாகும். இது இந்தியாவின் முழுமையான இராணுவ நடவடிக்கைகளை மேம்படுத்த நேரடியான உளவியல் மற்றும் துல்லியமான தாக்குதல் விருப்பங்களை வழங்குகின்றது. இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு. MQ-9B ரீப்பரை இந்தியா அமெரிக்காவிலிருந்து பெறுவது இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அதிகரிக்கும் அமைப்பை மெய்ப்பிக்கின்றது. இந்த அமைப்பு ஆண்டுகள் திருப்பத்தில் வளர்ந்தது, பகிர்ந்து கொண்ட குரல்வியல் விருப்பங்கள் மற்றும் பிராந்திய நிலைமை பற்றிய பேயாது தன்னம்பிக்கை இல்லாமை. இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு நீண்ட வரலாற்றை கொண்டது. இது சில்லறை சமுதாய காலத்திற்கு முதல் நடைபாதையாக உள்ளது. ஆனால் 2000களின் ஆரம்பத்தில் இத்தொடர்பு மிக முக்கியமான சிறப்புறும் பெற்று வந்தது. 2008 கையெழுத்து செய்யப்பட்ட அமெரிக்க இந்திய சிவில் நுழைவு ஒப்பந்தம் ஒரு திருப்பாக அமைந்தது, மேலும் பாதுகாப்பு உறவுகளின் உயர் பணிக்கு வழிவகுத்தது. சமீபத்திய ஆண்டுகளில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வேகமாக அதிகரித்துள்ளது. பல உயர்மட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் இணைந்து உடற்பயிற்சிகளுடன்
2018இல் கையெழுத்து செய்யப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ் கம்பாட்டிபிலிட்டி மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் சோம்காசா மற்றும் 2020இல் அடிப்படை பரிமாற்ற மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் BECA இன்புத்தாக்கம் மற்றும் உளவியல் பகிர்வு அதிகரிக்கின்றது. இந்தோ பசிபிக் பகுதி இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கும் மிக முக்கியமான அளவுக்கெற்றிணையாக உள்ளது. இரண்டு நாடுகளும் இந்தோ பசிபிக்தை சுதந்திரமாக மற்றும் திறந்து வைத்து நீட்டிக்க விரும்புகின்றன. MQ-9B ரீப்பரின் பெறுதல் இந்த குரல்வியல் காட்சியை விளைவிக்கின்றது, மேலும் பிராந்திய பாதுகாப்பில் இந்தியாவிற்கு அதிக இடமுடைய வேட்கையை வழங்குகின்றது. தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள். MQ-9B ரீப்பர் ஒரு தொழில்நுட்ப அற்புதம் மட்டுமல்ல, மேலும் UAV தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்திற்கு சின்னமாக உள்ளது. இந்தியா இந்த மேம்பட்ட ட்ரோனை அதன் இராணுவ செயல்பாடுகளில் இணைத்துக் கொள்ளும் பொழுது இது எதிர்கால தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் கண்டுபிடிப்பு வாய்ப்புகளுக்கும் கதவுகளை திறக்கின்றது. இந்தியா DRDO நிறுவனத்தின் ருஸ்டம் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் உள்நாட்டு UAV மேம்பாட்டில் செயல்படுகின்றது. MQ-9B ரீப்பரின் இயக்கத்திலிருந்து பெறப்பட்ட அனுபவங்கள் இந்த உள்நாட்டு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது, மேலும் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துகின்றது. இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு வாங்குதல்களை மிஞ்சுகிறது. இரண்டு நாடுகளும் இணைந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை பின்பற்றுகின்றன. செயற்கை நுண்ணறிவு, சைபர் போராட்டம் மற்றும் பேயாலிஸ் அமைப்புகள் போன்ற துறைகளில் இணைந்து செயல்பட முயற்சிகள் தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தும் திறன் கொண்டுள்ளது. MQ-9B ரீப்பரின் இயக்கம் இந்திய அதிகாரிகளுக்கு சிறப்பான பயிற்சி தேவையாகும். இது திறன் வளர்ச்சி மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக விளங்குகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு படைத்தல்களின் திறன்களை மேம்படுத்துகின்றது மற்றும் தொழில்நுட்ப திறமையை மேம்படுத்துகின்றது. MQ-9B ரீப்பரை பெறுவதால் பல நன்மைகளை கொண்டுள்ளது. இது சில சவால்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்மொழிந்து கவனமாக்க வேண்டியவை. ரீப்பரை இந்தியாவின் தற்போதைய பாதுகாப்பு பணவிலக்காக இணைத்துக் கொள்வது கவனமாக்க திட்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை. பிற அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு மற்றும் இணைப்பு உறுதிப்படுத்துதல் இதன் விளைவுகளை அதிகரிக்க முக்கியமாக்கின்றது. ஆயுத ட்ரோன்களின் பயன்படுத்துதலால் நெறிமுறைகள் மற்றும் சட்டக்கேள்விகள் எழுகின்றன, குறிப்பாக குறிக்கோள் தாக்குதல்கள் மற்றும் உடனடி சேதத்தின் தொடர்பில். இந்தியா இந்த கேள்விகளை தடை செய்ய வலுவான நெறிமுறைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களை பின்பற்ற வேண்டும். ரீப்பரின் மேம்பட்ட தொழில்நுட்பம், பரந்த பராமரிப்பு மற்றும் ஆதரவு அமைப்புகளை தேவை. இந்த ட்ரோனை திறம்பட பராமரித்து இயக்குவதற்கு தேவையான டார்கிகர்த்த மிக்க திறன்களை உருவாக்குதல் அவசியமாக்கும். ஒரு விரைவாக மாற்றமடையும் உலக பாதுகாப்பு சூழலில் MQ-9B ரீப்பர் குரல்வியல் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப சிறப்பை மெய்ப்பிக்கின்றது. இந்தியாவிற்கு இந்த பெறுதல் பாதுகாப்பு திறன்களில் ஒரு உயர்வாக மட்டுமல்ல, உலக மேடையில் ஒரு பாதுகாப்பான மற்றும் வலுவான நிலைக்கு ஒரு படியாக உள்ளது.